இப்போது நம்ம வந்து உடற்பயிற்சி, உடல் உழைப்பு அதை நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கணும். இப்போ தற்போதுள்ள உலகில் வந்து என்னென்னாக்கா, நம்ம வந்து ஒரு வேலையை செய்யணும்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், ஆஃபீஸுக்கு போகணும், கடத்தெருவுக்கு போகணும், எல்லாத்துக்கும் வந்து ஒரு டூ வீலர் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். அப்படி இருக்கும் இதுதான் சிறந்தது. அதாவது உடற்பயிற்சியை தனியாக செய்யணும். நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சியெல்லாம் தனியாக செய்யணும். உடற்பயிற்சியெல்லாம் சிலர் என்ன பண்ணுவாங்க, வேலையை செய்யும்போது கொஞ்சம் வேகமாக செய்யணும். அதுக்காக வந்து டூ வீலரில் போகணுமே தவிர, டூ வீலரில் நீங்கள் வேகமாக போகணுன்னு சொல்லல. டூ வீலரில் போங்க, அதில் ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் கூட அது வேகம்தான். நீங்கள் நடந்து போகிறதுக்கு பதிலாக நீங்கள் நடந்து உங்கள் வேலையை செய்கிறத விட நீங்கள் டூ வீலரில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக போய் உங்கள் வேலையை செய்யலாம். வேலையை செய்வது வந்து நீங்கள் கொஞ்சம் வேகமாக செய்யணும். அதாவது அதுக்காக வந்து இருசக்கர வாகனத்தில் வேகமாக போங்க, 50, 60, 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணுன்னு நான் சொல்லலை. இருசக்கர மோட்டார் வாகனத்தில் சென்றாலே அது வேகம்தான், அது வேகமானது தான். நீங்கள் வந்து உங்கள் வேலைகளை நடந்து போய் செய்யாதீங்க, நடந்தோ அல்லது ஓடியோ செய்யாதீங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் உங்கள் வேலைகளை கொஞ்சம் வேகமாக செய்யுங்க, அதில் வந்து எளிதாக செய்யுங்க, சிரமம் இல்லாமல் செய்யுங்க. அதுக்கு ஒரே வழி என்னென்னா, அந்த டூ வீலரில் போகிறது அல்லது ஒரு காரில் போகிறதோ வாய்ப்பு இருந்தால் அந்த மாதிரி போங்க. ஆனால் ஒரு வேலையை செய்யும்போது நீங்கள் வந்து தூரத்தில் இருக்கிற ஒரு கடத்தெருவுக்கு போகிறது அல்லது வந்து உங்கள் அலுவலகத்துக்கு போகிறது, அதில் வந்து நீங்கள் சைக்கிளில் போகிறதே சிரமமான விஷயந்தான். அல்லது நீங்கள் நடந்து போகிறது, ஆக உங்கள் இதெல்லாம் தவிர்த்துருங்க. உங்கள் வேலைகளை செய்யும்போது நீங்கள் சைக்கிளில் போகிறதுலையோ அல்லது நடந்து போகிறதையோ தவிர்த்துருங்க. நீங்கள் உங்கள் வேலைன்னா என்ன, தொழில் மட்டும் வேலை கிடையாது. நீங்கள் கடத்தெருவுக்கு போகலாம் அல்லது உங்கள் அலுவலகத்துக்கு போகலாம். அப்போ வந்து ஒன்று பஸ்ஸில் போங்க, இல்லைன்னா இருசக்கர மோட்டார் வாகனத்தில் போங்க, இல்லைன்னா காரில் போங்க. அதை விட்டுட்டு நீங்கள் உடலுக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சைக்கிள்லேயோ நடந்தோ போகிறது நல்லது கிடையாது. அது நேரத்தை வீணடிக்கிற செயல். நீங்கள் உடற்பயிற்சின்னு நினச்சிக்கிட்டு கடத்தெருவுக்கு போகும்போது நடந்து போகிறது, சைக்கிளில் போகிறது, இப்படி உங்கள் வேலைகளை வந்து தினசரி வேலைகளை வந்து நீங்கள் நடந்தும் போகிறது, சைக்கிளில் போகிறது, இதன் மூலம் எனக்கு உடம்புக்கு பயிற்சி கிடைக்குதுன்னு நினச்சி நீங்கள் செய்கிறது வந்து நேரத்தை வீணடிக்கிற ஒரு செயலாக அது மாறிவிடுகிறது. அதனால் நேரத்தை மிச்சப்படுத்தணும் அப்படின்னா உங்கள் வேலைகளை தினசரி தொழில் தொடர்பான வேலைகள் அல்லது மற்ற வேலைகளை எல்லாத்தையும் ஒரு இருசக்கர வாகனம் அல்லது பஸ்ஸில் போகலாம். இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருந்தால் அது மாதிரி போங்க, தவிர நடந்து போகாதீங்க. நடந்து போகிறது, ஓடி போகிறதெல்லாம் பயிற்சியாக மாற்றிடுங்க. அது காலங்காத்தாலே முடிச்சிருங்க. நடந்து போகிறது, ஓடி போகிறது, உடற்பயிற்சி செய்வது, உடலுக்கு உழைப்பு கிடையாது, எல்லாத்தையும் உடற்பயிற்சியாக மாற்றிடுங்க. மற்றபடி உங்கள் வேலை செய்யும்போது நீங்கள் நடந்தோ ஓடியோ சென்று செல்வது உங்கள் உடலுக்கு நல்லதுன்னு நினைத்து கொண்டு நடந்து போகிறது, ஓடுறது அல்லது வந்து சைக்கிளில் போகிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் என்ன ஆகுன்னா உங்கள் நேரத்தை தான் வீணடிக்கும், உங்களுக்கு மனதில் சோர்வை ஏற்படுத்தும். அதனால் உங்கள் வேலைகள், அதாவது தினசரி வாழ்க்கை, அதை செய்யும்போது நீங்கள் ஒரு கொஞ்சம் வேகமாக பண்ணுங்கள். சும்மா இருசக்கர வாகனத்தில் போனாலே போதும். இருசக்கர வாகனத்தில் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலே போதும், அதில் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலே போதும். ரொம்ப வேகமாக நீங்கள் உள்ளூர்களெலாம் போகக்கூடாது. ஆக 30 கிலோமீட்டர் ஸ்பீடு, 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலே போதும். ஏன்னா யாருக்கும் எந்த தீங்கும் வந்துடக்கூடாது. அதுவே உங்களுக்கு ஒரு வேகம்தான். ரொம்ப வேகம் தேவையில்லை, அது உங்களுக்கு அழிவை ஏற்படுத்தும். நமக்கு அழிவும் ஏற்படுத்தி விடக்கூடாது, மற்றவர்களுக்கும் நம்மால் அழிவு ஏற்பட்டு விடக்கூடாது. அப்படிங்கும்போது ஒரு குறைவான வேகத்தில் இருசக்கர மோட்டார் வாகனங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். அதன் மூலம் என்ன ஆகுதுனாக்கா உங்கள் உடம்பு சோர்வடையாது. இப்போது 10, 20, 30 கிலோமீட்டர் கூட நீங்கள் வந்து டூ வீலரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம். ஆனால் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு களைப்பு ஏற்படாது. அதே நீங்கள் சைக்கிளில் போகிறீங்க, நடந்து போகிறீங்க, ஓடி போகிறீங்க உங்கள் வேலை செய்கிறதுக்கு, அப்போ உங்களுக்கு சோர்வு ஏற்படும், களைப்பு ஏற்படும். சீக்கிரமே வந்து என்னென்னா ஒவ்வொரு நாளில் நீங்கள் சீக்கிரமாக களைப்படைஞ்சிருவீங்க. ஓய்வெடுத்தால் நல்லாயிருக்குன்னு தோணும். முழுசாக நிறைய வேலைகளை உங்களால் செய்ய முடியாது. அதான் உங்கள் வேலையில் வந்து உங்கள் வேலை தனி, உடற்பயிற்சிங்கிறது தனி. உங்கள் வேலையில் வந்து உடற்பயிற்சியை போய் நுழைக்காதீங்க. அந்த வேலையை நம்ம நடந்து போனால் நமது உடலுக்கு பயிற்சி ஆகிட்டே
சைக்கிளில் போனால் நமக்கு உடம்புக்கு தொப்பை குறையும், அதனால் சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம், நடந்து போனாக்கா நமக்கு தொப்பை குறையும் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா நீங்கள் நேரத்தை வீணடிப்பீங்க. உங்களுக்கு மூளை சோர்வடைந்து விடும், சீக்கிரமாக சோர்வடைந்து விடும். ஏன்னா நிறைய வேலை செய்கிறதுக்கு நமது உடம்புல ஆற்றல் தேவை. நம்ம நிறைய வேலை செய்யணும் தினமும். அப்போது உடம்புல ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலை நம்ம தேவையில்லாமல் செலவழிக்கக்கூடாது. அதே நேரத்தில் உடற்பயிற்சி, உடம்புக்கு உடற்பயிற்சியும் தேவை, உடல் உழைப்பும் தேவை. அதை தனியாக பயிற்சியாக மாற்றி விடுங்க. நடக்கிறது, ஓடுறது, ஓட்டப்பயிற்சி, அப்புறம் பளு தூக்கி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் ஜிம்மில் வச்சுக்கோங்க. அல்லது உடற்பயிற்சி உங்கள் வீட்டில் யோகாசனம் பண்ணுங்கள். அது காலையிலேயே முடிச்சிருங்க, காலையிலையோ அல்லது மாலையிலையோ. அதுக்குன்னு 1 மணி நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் 1 மணி நேரமோ 1.5 மணி நேரம் 2 மணி நேரமோ அந்த நேரத்தில் உங்கள் உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சி, யோகாசனம், உடற்பயிற்சி எல்லாத்தையும் செஞ்சு அதோடு முடிச்சிருங்க ஒவ்வொரு நாளும். ஆனால் உங்கள் வேலைன்னு வரும்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, அல்லது கடத்தருக்கு போகிறீங்க, அல்லது பக்கத்து ஊர் போகிறீங்க. அப்போ நீங்கள் நடந்தோ ஓடியோ போகாமல், சைக்கிள்லேயே போகாமல் கொஞ்சம் வேகமாக அந்த வேலையை செஞ்சு முடித்தா நீங்கள் தினமும் நிறைய வேலை செய்வீங்க. உங்களுக்கு சோர்வே ஏற்படாது. நிறைய வேலை செய்வீங்க, சோர்வு ஏற்படாது, நிறைய நேரமும் வேலை செய்ய முடியும். நீங்கள் உங்கள் வேலைகளில் உடல் உழைப்பை கலந்தீங்கன்னாக்கா நீங்கள் சோர்வடைஞ்சிருவீங்க. ரொம்ப நேரம் உங்களால் வேலை செய்ய முடியாது, நிறைய வேலைகளை உங்களால் செய்ய முடியாது. அதனால் உடற்பயிற்சி வேறு, உங்கள் தொழில் வேறு. உங்கள் வேலைங்கிறது உடற்பயிற்சி, உடல் உழைப்பு சார்ந்த உடற்பயிற்சி, இந்த நடைமுறைகளெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க. உங்கள் வேலையை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. உங்கள் வேலையில் போய் தொப்பையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. உங்கள் வேலையில் போயிட்டு உடலை உறுதியாக்க வேண்டும், தொப்பையை குறைக்க வேண்டும், ஆதலால் நான் கடத்தெருவுக்கு நடந்து போகிறேன், அலுவலகத்திற்கு நடந்தே செல்கிறேன், சைக்கிளில் செல்கிறேன், இது போன்று முயற்சிக்க வேண்டாம். இது உங்களுக்கு சோர்வை ஏற்படுத்திவிடும், நேரத்தை வீணடிப்பதற்கான செயல். அதனால் உடற்பயிற்சி செய்வதற்கும் உடலுக்கு தேவையான உழைப்பை பெறுவதற்கும் அதுக்குன்னு நேரத்தை தனியாக ஒதுக்கிடுங்க. தினமும் ஒரு 1.5 மணி நேரம் அல்ல 2 மணி நேரம் உடலுக்கு பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, உடற்பயிற்சி செய்வதற்கான நேரம் அப்படின்னு தினமும் நீங்களும் மற்றவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. மற்றவங்க உங்களை தொந்தரவு பண்ணாமல் சுதந்திரமாக நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க, அந்த உடற்பயிற்சியை செஞ்சு முடிச்சிருங்க. ஆனால் உங்கள் வேலைன்னு வரும்போது அதை வேகமாக செய்ய பழகணும். அதற்காக நீங்கள் இருசக்கர மோட்டார் வாகனங்களில் பயன்படுறது நல்லது, பஸ்ஸில் போகிறது நல்லது, காரில் போகிறது நல்லது. நடந்தோ சைக்கிள்லேயோ போகிறத தவிர்க்கலாம். அதன் மூலம் நீங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துவீங்க. மூளை அந்த எளிதாக சோர்வடையாது.